உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். எத்தனை பேருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? உங்க பெயர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தவர்களா? வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்து அவரோடு ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை எடுத்தார்களோ அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாம். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஜீவ தண்ணீரை கொடுக்கிறாராம். யோவான்ல வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ சிலுவையில் இயேசு ஏன் தாகமானார்? நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டு, ஒரு பாவிக்கு தண்டனை என்னன்னா நரகம்தான் தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய அக்கினி கடல், அதுதான் ஒரு பாவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு தான், அந்த இடத்துல என்ன இருக்குன்னா எப்பொழுதும் தாகம் இருந்து கொண்டே இருக்குமாமா. அங்கே தண்ணீரே கிடையாது, அந்த அக்கினி கடலில் தண்ணீரே கிடையாது, தாகம் எடுத்துக்கொண்டே இருக்குமாமா. அப்போது அந்த தாகத்தின் அனுபவத்தை தான் இயேசு சிலுவையில் அனுபவித்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது நிறைய பேர் ஆத்தும தாகம் அப்படின்னு சொல்லி சரீர தாகம்னு சொல்லி பிரித்து பேசுகிறாங்க. ஆனால் இது சரீரத்தில் உண்டான தாகம் தான். நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை கிறிஸ்து என்ன செய்தார்னு சிலுவையில் அனுபவித்திருக்கிறார். யோவான் 19:28 எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ வேத வாக்கியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முன்பாக பேசின நிறைய பேர் அதை திரும்ப சொன்னாங்க. என்னன்னா, வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவேற்றும்படி தான் இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று சொன்னாங்க. அந்த முதல் வார்த்தை பேசும்போது சொன்னாங்க, அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் இவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தது, 34 தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறினது என்று சொன்னாங்க. இந்த வேத வார்த்தையும் சங்கீதம் 22லையும் சங்கீதம் 69லையும் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக தான் கிறிஸ்து சிலுவையிலே நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னாராம். அதை வாசிக்கும் பொழுது என்னுடைய நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது அப்படின்னு சொல்கிறாரு. சங்கீதம் 22 மற்றும் 22 அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கிறேன் பாருங்க. 22:14-15 இப்படியாக சொல்லுகிறது, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 69:21 வசனத்தில் இப்படி போட்டிருக்கிறது. 20:21 நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த வார்த்தைகள் நிறைவேறும்படிதான் சிலுவையில் இயேசு என்ன செய்தார்னா தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னாராம். அப்போ நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டது நிமித்தமாக தான் அவர் என்ன செய்தார்னா அந்த மரண அக்கினி கடலில் தள்ளப்பட்டு அங்கே உள்ளதான அந்த தாக தவிப்பினுடைய அனுபவத்தை அவர் சிலுவையில் அனுபவித்திருக்கிறார். வசனம் மத்தேயு 13:42-50 மார்க்கு 9:46 வெளிப்படுத்தல் 20:15 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் இந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்களாம். அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும், புழு சாவாமல் இருக்கும், அங்கே தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு ஆதாரமாக லூக்கா 16ஆம் அதிகாரம் 23-24 நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த வேத பகுதியிலே லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யமானை குறித்தும் லாசருவை குறித்தும் நம்ம வாசிக்கிறோம்.
ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன செய்தான்னா ரொம்ப சம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசுரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் என்ன செய்தான்னா அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழுகிறதை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் என்னாச்சுன்னா 2 பேரும் மரித்து விட்டார்கள். ஐஸ்வர்யவான் நரகத்திலையும், லாசுரு என்ன செய்தார்னா ஆபிரகாம் மடியிலையும் என்ன செய்யற எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. அப்போ அந்த 24ஆம் வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசுரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். பாருங்க, இந்த ஐஸ்வர்யமான் எங்க இருக்கிறார்னா நரகத்தில் இருக்கிறார். இவர் பூமியில வாழ்ந்த நாட்களிலே தேவனை அவர் விசுவாசிக்கல, அவரை நம்பல, அவரை ஏற்றுக்கொள்ளல. அதனால இவர் என்ன செய்தார்னா தன்னுடைய அவளுடைய வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய தண்டனையை அந்த நரகக்கிறாரு. அங்க எப்படி இருக்குதுன்னா, அங்க தாகத்தோடு அவர் இருக்கிறார். அவர் அக்கினி ஜுவாலையில வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா இந்த லாசுரு எங்க இருக்கிறார்னா ஆபிரகாமனுடைய மடியில பரலோகத்தில் அவர் இருக்கிறார். அங்க தாகம் கிடையாது, அங்க பசியும் இல்லை தாகம் இல்லைன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இவர் தன்னுடைய லாசருனுடைய விரலின் நுனியை தண்ணீர்ல தோற்று ஒரு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இவர் சொல்றாரு எனக்கு 5 சகோதரர்கள் பூமியில் இருக்கிறாங்க. அவங்க இந்த வேதனை உள்ள இந்த இடத்துல வராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அந்த லாசருவை அனுப்பி அவங்க இயேசுவை விசுவாசித்து அவர்களும் உங்களோடு சேர்ந்து அந்த பரலோக ஜீவித்தில் பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அவரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இந்த ஐஸ்வர்யவான். அப்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள், மோசையும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க பூமியில், கிறிஸ்துவை பற்றி சொல்லும்படி அவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அவங்களுக்கு செவி கொடுக்காதவங்க மரித்தோர்லேருந்து ஒருத்தன் எழுந்து போனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போது இந்த ஐஸ்வர்யவான் பாருங்க, அந்த அக்கினி கடலில் இருந்து என்ன செய்கிறாருன்னா வேதனைப்படுகிறார். எது நிமித்தம்னா அந்த கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அவர் ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம் மாத்திரமே இந்த சரீர வேதனை. அப்போ நாம் இந்த நரக அக்கினியில் போகாதபடிக்கு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்னா நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம வாழும்போது நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அவர்களுக்கு அவர் என்ன செய்யறார், இலவசமாக அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:6 இப்படி போட்டிருக்கிறது, அவர் இலவசமாய் இதை கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பு ரொம்ப இலவசம். இன்றைக்கும் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால் மரணத்துக்கு பின்பாக ஒரு ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது, நித்தியமான வாழ்வு ஒன்று இருக்கு. ஒன்று பரலோகம், இல்லைன்னா நரகம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம ஜீவிக்கிற பொழுது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுத போடும்போது நமக்கு நித்திய வாழ்வு உண்டு, அங்கே தாகம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம அவரை விசுவாசிக்காம மரித்து போவோமானா நமக்கு நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே எப்பொழுதுமே தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும். அதனால இந்த எதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அதன்படி நம்முடைய ஜீவியம் மாறப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவரே நமக்கு என்ன சொல்ல கற்றுக் கொடுக்கிறார். இந்த இயேசுவை உங்களுடைய ஜீவிதத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் நம்முடைய நித்தியமாக மகிழ்ச்சியாக வாழும்படியான கிருபையை நமக்கு தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.